சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னபூரணி சிவா கிட்ட கேட்குறாங்க. சிவா, என்ன சிவா இது? நம்ம எப்படி ஏற்பாடு பண்ணாலும் இந்த மாதிரி காயத்ரிக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டலாம். உடனே அக்கா நீங்கள் ஏங்க வருத்தப்படுறீங்க? நம்ம காயத்ரிக்கு எங்கே எப்படி தெரினாலும் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. என்னுடைய தம்பி எசக்கியா காயத்ரி கழுத்தில் கட்டுறா தாலியனா அடுத்த நிமிஷமே எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். அவன் தாலியை கட்டுவான். ஆனால் என்ன வசதி தான் உங்கள் அளவுக்கு இல்லை நல்லா சொல்லி பேசுகிறாங்க. உடனே அதுக்கு அன்னபூரணி சொல்கிறாங்க, என்ன மகா பேசுகிற? எசக்கியோட நல்ல குணம் எனக்கு தெரியாதா? இந்த யோசனை எனக்கு ஏன் வராமல் போச்சுன்னு தான் இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். காயத்ரி, உனக்கு எசக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பைரவி அன்னபூரணி கிட்ட யாரை பற்றி எதை பற்றி யோசிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு எப்படி அத்தை முடிவு பண்ணீங்க? காயத்ரியோட அழகுக்கும் அவள் படிப்புக்கும் எசக்கி கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன். அவனுக்கே கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. இங்கே பாரு காயத்ரி, அம்மா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கனால நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கோ. அப்படி உனக்கு விருப்பம் இல்லைனா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. உனக்கு எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. உடனே என் தம்பிக்கு என்னடி குறை? என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறியே, இவ வாய் பேச முடியாமல் இருக்கா. யார் இவ்வளோ கட்டிப்பா? ஒன்று பணத்துக்காக கட்டிப்பாங்க, இல்லை அழகுக்காக கட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் அவளை கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் என் தம்பி காயத்ரி உட்கார சொன்னா உட்காருவான், எழ சொன்னா எழுவான். அந்த அளவுக்கு காயத்ரி மேலே உயிரே வச்சிருக்கான். அவன் காயத்ரியை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கக்கா? என் தம்பிக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அன்னபூரணி கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு அன்னபூரணி என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.